this is TAF CA 360. நாம் இன்னைக்கு ஜூலை 17 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஸோ நம்மளோட TAF CA 360 சேனல் டெய்லி நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தமிழில் வந்துட்டு அப்துல் சாரும் அண்ட் இங்கிலீஷில் வந்துட்டு நானும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டினியூஸாக வந்து கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஈவினிங்கில் நடக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு அட்டென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளுடைய சேனல்ஸில் வந்துட்டு நம்ம போடக்கூடிய பல வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ரெகுலர் பேசிஸில் வந்துட்டு நிறையா வீடியோஸ் வந்துட்டு இன்னோவேட்டிவாக போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பர்பஸில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையும் வந்துட்டு எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப். ஓகே, ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான ஒரு கோட் பார்த்துட்டு போகலாமா? ஓகே, ஸோ இன்றைக்கான கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு. ஸோ யார் சொன்னது? வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஸோ ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஆல் த கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வந்து படித்தது தான். இது வந்து எதுக்காக ஒரு பொன்மொழி, ஒரு ப்ராவர்பாக இருக்குதுன்னா பார்த்திங்கன்னா, இப்போ முன்னாடி நம்ம பழைய சின்ன வயசுலேருந்தே இதை படிச்சுட்டு வந்திருப்போம். பட் எந்த காலத்துலேயும் பொருந்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால தான் அது என்னவாக இருக்குது, ப்ராவர்ப்னு சொல்லிட்டு இருக்குது. சரியா? ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு அப்படின்னு சொல்கிறப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படின்னு சொல்லக்கூடியது தான். சரியா? ஸோ அதனால் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோடனே பார்த்துட்டு ஓகே, ஸோ எதாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அட்டென்ஷன் சீக்கிங்காக ஒரு அட்ராக்ஷனாக இருந்தாலும் ஓகே இதெல்லாம் இருக்கா அதெல்லாம் இருக்கா சூப்பர் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம உடனே வந்து எதையும் வந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ லாங் ஸ்டாண்டாக உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்லதாக இருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு முடிவு பண்ணிட்டு தான் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்குள்ளே நுழையவே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ அதனால் வந்துட்டு இது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஸோ இந்த விஷயத்துக்கு தான் பொருந்தும், இந்த விஷயத்துக்கு தான் பொருந்தும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, சீக்கிரம் அதில் போய் மாட்டிக்காத அப்படிங்கிறது தான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உண்மையிலே எது வந்து நீங்கள் கிளாரிட்டியாக நீங்கள் யோசிச்சா இது ஓகே நமக்கு ஓகேன்னு தோணுதோ அதுக்குள்ளே இறங்கி செயல்பட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கோட் மூலயமா வந்துட்டு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ருப்போம் இந்த கலர் இதெல்லாம் சாப்பிட்ருப்போம். அப்பளம் மாதிரி இருக்காது, அப்புறம் இந்த ஃபிங்கர்ஸில் கூட மாட்டிலாம் நம்ம வந்து சாப்பிட்ருப்போம். ஸோ அந்த டைப் ஆஃப் அந்த வத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அதில் நிறைய வந்து கலர் சேர்க்குறாங்க. ஸோ கலராக தான் இருக்கும், சின்ன வயசுலேருந்தே நம்மளே சாப்பிட்ருப்போம். பட் அதில் ரொம்ப கலர் வந்து சேர்க்குறாங்க. இப்போ வந்து பஞ்சு மிட்டாயில் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர்லேயே இப்போ இல்லை, எங்கே பார்த்தாலும் ஒயிட் கலரில் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அது ரொம்ப வந்து கலர் சேர்க்குற வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் வரைக்கும் கொண்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை நிப்பாட்டினாங்க. சரியா? ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு வத்தல் அப்பளம் அப்படின்னு சொல்லக்கூடிய பப்பட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு இனிமேல் வந்துட்டு சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பிகாஸ் வந்து இட் வில் லீட்ஸ் டு அ கேன்சர் அப்படின்னு சொல்கிறதுனால தான் வந்துட்டு நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் ஹேஸ் பேன்டு தி சேல்ஸ் ஆஃப் கலர்டு அப்பளம்ஸ் found to contain excessive levels of artificial coloring agents. சரியா? ஸோ ensure food safety and protect public healthக்காக இந்த ஒரு எஃபோர்ட்டை எடுத்து இந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, which department banned the manufacture and sale of appalams containing artificial chemical colors அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்? ஆப்வியஸ்லி we know that ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் இவங்க தான் வந்துட்டு கொடுப்பாங்க. ஃபுட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ அப்புறம் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் தான் வந்துட்டு இதுக்கான அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவாக இருந்தாலும் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்கணும். சரியா? சரி, அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பப்பட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் கலர்டு அப்பளத்தை வந்து டிபார்ட்மெண்ட் ஹேஸ் ப்ராஹிபிட்டட். ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அவங்க தான் வந்து ப்ராஹிபிட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அவங்க தான் இதுக்கான அந்த ஆர்டர்ஸை அவங்க தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல் கலர்ஸ் வில் லீட்ஸ் டு த ஹெல்த் ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டுக்காக இதை வந்து இனிமேல் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ அலர்ஜிக் ரியாக்ஷன் லைக் ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அட்டென்ஷன் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ், அந்த
ADH அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டென்ஷன் டிஸார்டர்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்காது, ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக செயல்படுது, இதெல்லாம் குழந்தைங்க தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரத்துக்கு நிறையா சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி அப்பளங்களை வாங்கி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸாகவும் பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நம்மளும் நமக்கான வந்து அந்த ஹெல்த் ரிஸ்கெல்லாம் வந்து ஒரு ப்ரிவென்ஷனாக நான் என்ன வந்து ப்ரிகாஷனரி மெஷர்ஸோ அதை எடுக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு இதை நம்மளும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த 2027 பாப்புலேஷன் சென்சஸ் ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் எனாமரேஷன் வில் பிகின் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எப்போந்து ஆகுது அப்படின்னா வந்து August 1, 2027 இந்த சென்சஸ் வந்து 2027 தான் நம்ம வந்து சொல்கிறோம். சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சென்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 2 stages, that is households and population enumeration அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டேஜஸில் நடக்குது. அண்ட் இந்த சென்சஸோடைய இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எவர் ஒரு டிஜிட்டல் சென்சஸாக நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த சென்சஸில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலான அந்த பாப்புலேஷன் சென்சஸோடு சேர்த்து அந்த கேஸ்ட் வைஸான சென்சஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்டு இந்த சென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 2011 இப்போ இந்த சென்சஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ரொம்பவே லேட் ஆகிடுச்சு நம்ம இந்த சென்சஸ் எடுக்கிறோம். ஸோ இந்த சென்சஸ் வந்து 2 ஸ்டேஜஸாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ ஹவுஸ் லிஸ்டிங் அண்டு ஹவுசிங் எனாமரேஷன் will begin on எப்பன்னு பார்த்தீங்கன்னா August 1, 2027 பிகின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஒரு அம்பாசிடர் போட்டாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுதர்ஷன் பட்நாயக், சாண்ட் ஆர்டிஸ்ட் சுதர்ஷன் பட்நாயக் தான் அம்பாசிடர் ஆஃப் தி சென்சஸ் 2027 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? மிர்ஜித் சஞ்சய் தான் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனர் ஆஃப் தி சென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ இது வந்து August 1 to August 30, 2027 வரைக்கும் இந்த பாப்புலேஷன் சென்சஸ் will be conducted during this பீரியடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் எனாமரேஷன் கேரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? 33 questions to collect demographic, social and economic informations. ஸோ ரிலேட்டடான 33 questions கேட்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆன்சர் பண்ணோம். ஸோ அரவுண்ட் வந்து 1026 சென்சஸ் சார்ஜ் ஆஃபீஸர்ஸ் ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் டு ஓவர்சி and manage the census operations. சரியா? ஸோ ஓவராலாக 1026 சென்சஸ் சார்ஜ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு 200 மெம்பர்ஸ் கிட்ட இருப்பாங்க. ஸோ அவங்களாம் இந்த ஒர்க் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஒரு சென்சஸ் போர்ட்டல் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த சென்சஸ் போர்ட்டலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் ஆன்லைனில் நம்மளுடைய அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளே கொடுக்கறதுனால நேரில் அவங்க வரும்போது சீக்கிரமாகவே முடிக்கிறதுக்கான சான்சஸும் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ செல்ஃப் எனுமரேஷன் ஆன்லைன் சென்சஸ் ஃபெசிலிட்டி will be available in 16 languages. ஸோ அந்த மாதிரி செல்ஃப் எனுமரேஷன் ஆன்லைன் சென்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போர்ட்டலில் போய் நம்ம பண்ணக்கூடியது வந்துட்டு அவைலபிள் இன் தி 16 languages அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ அதான் நம்ம வந்துட்டு இங்கே பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த சென்சஸில் வந்து அந்த ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் எனாமரேஷன்ஸ் will be carried out during the 1st August to 30th August 2027 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 33 questions வந்து இதில் இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த சென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டலில் நம்ம வந்து பண்ணக்கூடிய இந்த சென்சஸ் வந்து 16 லாங்குவேஜஸில் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். நம்மளே பண்ணுறது மூலிமா அவங்க நேரில் வந்து பார்க்குறப்ப மீதி கொஷின்ஸ் அவங்க ஃபில்அப் பண்ணும்போது இதை சீக்கிரமான ஒரு டைமில் வந்து இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அண்ட் ஆல்சோ வந்து யூஸிங் தி வந்துட்டு மேப் லொக்கேஷன்ஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு பண்ணுறதும் வந்து இட்ஸ் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அது கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் ஈஸியாகவும் இருக்கும் அந்த செல்ஃப் எனாமரேஷன் பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், who has been appointed to head the new regulatory reform advisory committee of the US Federal Reserve? ஓகேவா? ஸோ யாரை போட்டிருக்காங்கன்னா கெவின் வார்ஷ். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டியூ டு சில இந்த மாதிரி ஒரு ஃபைட்ஸ்லாம் வந்து வார்ஸ்லாம் போயிட்டுருக்கு, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் போயிட்டுருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூஎஸ் வந்துட்டு ஈரானை தாக்கிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் சைட்ஸ் வந்துட்டு ஒரே ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிறப்ப யூஎஸோட ஃபெடரல் ரிசர்வில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிதி பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு கொஞ்சம் போயிட்டுருக்கு. சரியா? ஸோ அதெல்லாம் வந்து ரீஃபார்ம்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு 5 பார்த்திங்கன்னா ஹை லெவல் கமிட்டி வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் கெவின் வார்ஷ், ஃபார்மர் கவர்னர் ஆஃப் தி யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ், ஹாஸ் பின் அப்பாயிண்டட் டு தி நியூ ரெகுலேட்டரி ரிஃபார்ம் அட்வைசரி கமிட்டி. ஸோ அந்த 5 ரிஃபார்ம் எப்படின்னா 5 மெம்பர்ஸ் கொண்ட அந்த ரிஃபார்ம் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா வந்துட்டு
ஒரு 15 மெம்பர்ஸ் இருக்கக்கூடியது சரியா. ஸோ ஒன்றுத்துலேயும் வந்துட்டு 5 பேர் இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு 15 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ப்ராமினென்ட் எக்ஸ்பர்ட்ஸ், ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து இன்க்ளூடிங் இந்தியன் ஆர்ஜினில் இருக்கக்கூடிய ரகுராம் ராஜன் வந்து ஃபார்மர் கவர்னர் ஆஃப் தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ அவர் இருக்கார். அண்ட் ஆல்சோ ரோஹித் சோப்ரா, அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட் அண்ட் ஃபார்மர் டைரக்டர் ஆஃப் தி கன்சியூமர் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் பியூரோ, ஸோ அவர் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆஷா சர்மா வந்துட்டு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் அட் மைக்ரோசாஃப்ட். ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஒரு கமிட்டியில் வந்துட்டு ஒரு ப்ராமினென்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அஸ் அ மெம்பர் இன் திஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் கெவின் வாஷ், ஃபார்மர் கவர்னர் ஆஃப் தி யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ், அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்வைசரி கமிட்டியோட ஹெட்டாக வந்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆகிருக்காரு. அவரோட சேர்த்து டோட்டலாக 15 மெம்பர்ஸ் உள்ள ஒரு கமிட்டி. ஸோ 5 மெம்பர்ஸாக பிரித்து இதுக்கான ஒர்க்கை பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்மளுடைய ரகுராம் ராஜன் சொல்லக்கூடிய கவர்னர் ஆஃப் தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவரும் இருக்கார், ரோஹித் சோப்ரா இருக்காங்க, அண்ட் ஆஷா சர்மா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி 3 language policy in the CBSE schools is based on which national education policy? ஸோ நம்மளுக்கு தெரியும் NEP 2020 மட்டும்தான் வந்திருக்கு. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி தர்மேந்திர பிரதான் பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் தி எஜுகேஷன், ஸோ அவர் வந்து கொண்டு வந்த இந்த NEP 2020. ஸோ இதுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த 3 language பாலிசி அப்படிங்கிறத மும்மொழி கொள்கை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு கூட வந்துட்டு அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. அதனால் வந்து சமக்ர சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நம்மளுக்கான அந்த ஃபண்டு ஒதுக்கக்கூடியது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க இன்னும் வந்துட்டு அனுப்பாமல் இருக்காங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த 2 language பாலிசியை தான் நம்ம வந்துட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ தமிழ் அண்டு இங்கிலீஷ் ஸோ போதும். ஸோ இவங்க வந்து 3 languages பாலிசி அப்படின்னு சொல்கிறது மூலிமா நம்ம வந்து ஹிந்தியும் அதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து 3 language பாலிசி வந்துடும்னு சொல்லிட்டு அப்போலேருந்தே நம்ம வந்து அதை விருப்பப்படுறது கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் இருக்கக்கூடியது போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் வந்து 3458 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபண்டெல்லாம் வந்துட்டு வந்து நம்மளுக்காக இந்த க்ரோட்ஸ் ஒதுக்காமல் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது போய்கிட்டே இருக்குது. நம்ம வந்து ரீஅஃபர்ம் இன் திஸ் பாலிசி, நம்ம வந்து இந்த 2 language அப்படிங்கிற அந்த பாலிசியில் தான் நம்ம இருக்கோம் சரியா. ஸோ இப்போ இங்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த CBSEயில் சில ஸ்கூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அண்ட் ஆல்சோ இந்தியன் லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல்ஸு தமிழ்நாட்டில் கொண்டு வரப்போ அவங்க அங்கே வந்து இந்த பிளான்ஸஸ் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படிலாம் இருக்கிறப்ப என்ன சொன்னால் சில பேர் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டை வந்து நாடியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதுபடி BV நாகரத்னா ஜஸ்டிஸ் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா வந்து இப்போ 9th கிளாஸில் போய் இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 படி 3 language பாலிசியை வந்து நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கு அடுத்த போர்டு எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கான இதெல்லாம் கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க இப்போ ஒரு லாங்குவேஜை புதுசாக போய் 9th எடுத்து படித்தாங்கன்னா அது ரொம்பவும் டிஸ்டர்ப் ஆகிடும் அவங்களுக்கு. அது கண்டிப்பாக முடியாது. அதனால வந்து பார்த்திங்கன்னா வெதர் இப்போ வந்துட்டு ஒரு 5th or 6th வந்துட்டு நீங்கள் அதை வந்துட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த லாங்குவேஜை வந்துட்டு பெரிய பேர்டனாக இருக்காது, அப்படியே படிச்சுட்டு வந்துடலாம். அப்போ வந்து அப்பர் கிளாஸஸ் வரப்போ அது ஈஸியாகிடும். ஸோ அதனால் வந்து 9th கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு BV நாகரத்னா சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ மோகனா அண்ட் நாகரத்னா அவங்க தான் வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த உமன் ஜட்ஜஸில் மெயினாக இருக்கக்கூடியவங்க. ஓகேவா? ஸோ அந்த மெயினான அந்த டோட்டல் ஆஃப் 38 ஜட்ஜஸ் இப்போ இருக்காங்கல்ல, ஸோ அதில் இருக்கவங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து சூரியகாந்த் நம்மளுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் படிக்கிறது அவ்வளோ பெரிய என்றைக்கும் வேஸ்ட் ஆகாது, அந்த மாரி படிக்கிறது எப்போனாலும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இவங்க என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு லாங்குவேஜை வந்துட்டு நீங்கள் 5th 6th ஆரம்பிக்காமல் 9th ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். முன்னாடியே ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ நான்லாம் வந்து முன்னாடியிலேருந்தே படிக்கிறேன், எனக்கு ஈஸியாக தான் இருக்குது. திடீர்னு ஆரம்பித்தா அது எனக்கு கஷ்டமாக தானே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி நம்ம அதுதான் வந்துட்டு இங்கே பார்க்கணும். ஓகே, சரி நெக்ஸ்ட் who resigned from the post prime minister of the Ukraine. உக்ரைனோடைய பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்லேருந்து ரிசைன் ஆயிருக்காங்க. ஃப்ரம் தி 16th July யார் வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் தி உக்ரைனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரியா. ஸோ யார் இப்போ வந்து அந்த போஸ்ட்லேருந்து ரிசைன் ஆயிருக்காங்கன்னா யுலியா செவ்யாடென்கோ இவங்க தான் வந்து வந்திருக்காங்க சரியா. செவ்யாடென்கோ
செவ்வாரேடென்கோ ஓகேவா. ஸோ இவங்க தான் வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ யார் நியூ பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காங்க, இந்த யுலியா அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ் அ உமன் ஓகேவா. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்லேருந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் டு ஹர். இப்போ வந்து யார் வந்திருக்கா அப்படின்னா வந்து செர்ஹி ஹொரட்ஸ்கை அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நியூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் தி உக்ரைன். செலன்ஸ்கி தான் பிரசிடென்ட் ஆஃப் தி உக்ரைன் நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்து செர்ஹி ஹொரட்ஸ்கை தான் இப்போ வந்து அப்பாயிண்டட் அஸ் நியூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் தி உக்ரைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு The famous Jagannath Rath Yatra is celebrated in. ஸோ எங்கள் ஜெகநாதனா பூரி ஜெகநாதர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்மளுக்கு தெரியும். பூரியில் ஒடிசாவில் பண்ணக்கூடியது தான் இது. ஸோ இந்த ஜெகநாத் யாத்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த டெம்பிள் வந்து ரொம்பவுமே வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th century 12ஆம் நூற்றாண்டில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு கோயில். ஸோ இதோட அந்த ரத யாத்திரானா தேர் திருவிழா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ மோஸ்ட் ஃபேமஸ் திங். சரியா. ஸோ அதில் வந்து வேரியஸ் ஸ்டேட்ஸ்லேருந்து போய் அங்கே கலந்துக்கிறது எல்லாமே வந்துட்டு பண்ணது உண்டு. அண்ட் அங்கே வந்துட்டு ரொம்பவும் அதை வந்துட்டு கோலாகலமாக கொண்டாடுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ரத யாத்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது தொடங்கிட்டு ஸோ அதுக்கான ஆனுவல் ஃபெஸ்டிவல் கிராண்ட் ப்ரொசஷன் ஆஃப் தி டெய்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லார்ட் ஜெகநாத், அவருடைய பிரதரான பாலபத்ரா, அவங்களோட சிஸ்டரான காடஸ் சுபத்ரா. ஸோ இவங்கெல்லாம் தான் அந்த கோயிலில் இருக்காங்க. ஸோ அவங்களோட ரத யாத்ராஸ்லாம் வந்து தொடங்கி 9 days இந்த ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கும். எங்கே பூரி ஒடிசாவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பூரி ஜெகநாதன் டெம்பிள். ஓகே. சரி நெக்ஸ்ட் India's first hydrogen powered train service was launched in which state? சரியா. ஸோ எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹரியானாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா. ஸோ இது எங்கே பண்ணியிருக்காங்கன்னா பெரம்பூரில் அந்த ட்ரெயின் வந்து கட்டக்கூடிய பில் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஷனில் தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த ட்ரெயினை பண்ணியிருக்காங்க ஹைட்ரஜன் ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் எங்கே லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஹரியானாவில் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா. ஸோ இந்த ஒரு ட்ரெயின் ஹைட்ரஜன் பவர்டு அப்படின்னு சொல்லக்கூடியது மெயினாக எதுக்காக வருது அப்படின்னா ஆஃப்டர் டு தி ஃபாரின் கண்ட்ரீஸ் இங்கே இந்தியாவில் நம்ம முத வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வரைக்கும் ஒரு 4 ஃபாரின் கண்ட்ரிஸ் தாண்டி இப்போ இங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா. 2018 முன்னாடி வந்து ஜெர்மனி, சைனா, ஜப்பான் இவங்களை தாண்டி இப்போ வந்துட்டு இங்கே வருது. ஸோ அதை பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து எமிஷன் இப்போ கார்பன் எமிஷன்ஸ்லாம் இல்லாமல் வந்துட்டு க்ரீன் ஃபீல்டாக இருக்கக்கூடியதுனால இதை வந்து ப்ரமோட் பண்ணணுங்கிற வகையில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஆக்சிஜன் அண்ட் ஆல்சோ ஹைட்ரஜனுடைய அந்த ஒரு ரியாக்ஷன்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ஒரு எனர்ஜியில் இது ஓடக்கூடியதுனால இது வந்து எந்த விதமான டாக்ஸிக் எமிஷன்ஸும் இதுலேருந்து வராது. அப்போ வந்துட்டு எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா. ஸோ 0 எமிஷன்ஸ் tickets priced between 5 to 25 hydrogen powered train on July 7th. Country's first Indian railway launch hydrogen train அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இது ரிலேட்டடான இது பார்க்கலாம். எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகுதுன்னா ஜிந்த் டு சோனிபட் ரூட் இன் ஹரியானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். லெங்த் வந்து 89 kilometers. ரூட் லெங்த் வந்து 89 kilometers. அப்ராக்சிமேட்லி 2 hours ஆஃப் ட்ராவல். ட்ரெயின் கெப்பாசிட்டி 10 coaches இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அபவுட் 2600 passengers கேன் ட்ராவல் வித் சீட்டிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 75 km/h அண்ட் பவர் அவுட்புட் வந்து 1200 kilowatt ஹைட்ரஜன் ஃபியூயல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எலக்ட்ரிசிட்டி யூஸிங் ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்ஸ் வேர் ஹைட்ரஜன் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் டு ப்ரொடியூஸ் தி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அது மூலியமாக தான் இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் ஓடுது அப்படிங்கிறதையும் பார்க்கும். சரியா. சரி நெக்ஸ்ட் த ஒன்லி பை ப்ராடக்ட்ஸ் ஆஃப் திஸ் ப்ராசஸ் ஆர் வாட்டர் அண்ட் ஹீட் மேக்கிங் இட் அண்ட் environmentally friendly mode of transport. நான் சொன்னது தான் எல்லாமே. சரியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா global context Germany became the first country to introduce hydrogen powered passenger train in 2018. ஸோ அதுக்கப்புறம் அதர் கண்ட்ரிஸ் எக்ஸ்ப்ளோரிங் திஸ் ஆப்ரேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு, சைனா, யுனைடெட் ஸ்டேட்ஸு, ஜப்பான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்தியா. ஸோ அப்போ இந்த லிஸ்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2018 ஜெர்மனி தான் இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் அப்படிங்கிறத முத கொண்டு வந்து ஓட்டிகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு சைனா, அதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஜப்பான். சரியா. ஸோ ஜெர்மனி 2018. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு, சைனா, யுனைடெட் ஸ்டேட்ஸு, ஜப்பான், அப்புறம் நம்ம இந்தியா. ஓகே. சரி நெக்ஸ்ட் அம்ரித் பாரத் ஸ்கீம்ஸ். ஓகேவா. ஸோ அம்ரித் பாரத் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் நியர்லி 75 railway stations have been identified for the redevelopment and modernization to improve passenger amenities and infrastructure. ஸோ இதுக்கான ஒர்க்ஸும் வந்துட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. சரி. ஸோ இது ரிலேட்டடாக வந்துட்டு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு
important daysல வந்து World Day for International Justice is observed every year on which date அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா July 17. ஓகேவா, தீம் என்னது? Promoting justice, accountability and human rights worldwide. The day highlights the importance of the strengthening international justice, ensuring accountability of all crimes and protecting human rights across the global. சரியா? ஸோ இன்டர்நேஷ்னல் ஜஸ்டிஸ் டே. ஸோ இன்டர்நேஷ்னலாக சர்வதேசத்தில் அந்த நீதிக்கான ஒரு நாளை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நீதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீதிடா, நேர்மைடா, நியாயண்டா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்தமாரி வந்து நீதி அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? எங்கேயுமே வந்துட்டு ஒரு ஜட்ஜ் பண்ணுறது அப்படின்னால என்ன, எது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தானே ஜட்ஜ் பண்ணுறது. எது சரியாக இருக்கும், எது தவறாக இருக்கும், அவ்வளோதான் ஜட்ஜ். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது எப்போதுமே வந்து கிளியர் அண்ட் கட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் நம்ம வந்து நியாயம் நியாயம் அப்படின்னு சொல்லுவோம். நியாயம் பேசுகிறது, இதுதான் நியாயம், இதுதான் அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை வச்சு தான் வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்குது இந்த உலகம். சரியா? ஸோ அதனால் வந்துட்டு இன்னமும் நிறையா வந்துட்டு நம்ம இந்தியா லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் வந்து நிலைநாட்டப்படுத்தணும். அதுவும் இல்லாமல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், இது மூலியமாக சொல்லிக்கிட்டு டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறப்ப எல்லாருக்குமான ஒரு நாடாக இருக்கப்ப எப்படி வந்துட்டு ஒரு பணக்காரன் தான் பணக்காரன் ஆகிட்டுருக்காங்க, ஒரு ஏழை தான் வந்துட்டு ஏழை ஆகிட்டே இருக்காங்க. சரியா? ஸோ ஒரு டீயை வந்து ஒருத்தர் 55 ரூபா கொடுத்து 45 ரூபா கொடுத்துலாம் குடிக்க முடியாது. அதே ஒரு 15 ரூபா இருக்க டீயை கூட குடிக்க முடியாதவரும் இருக்காங்க. எப்படி அப்படியே வந்து போகக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் இருக்கும். அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு எல்லாமே கிடைக்கக்கூடிய வகையில் வந்துட்டு அதுதான் கம்யூனிசம் சொல்லுவோம். எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும். ஸோ அந்த அட்லீஸ்ட் வந்துட்டு அவங்க 45 ரூபா டீயை குடிக்க முடியலனாலும் 15 ரூபாயில் விற்கக்கூடிய டீயனாச்சும் அவங்க குடிக்கக்கூடிய வகையில் இருக்கணும்ல. ஸோ அதுதான் வந்துட்டு எல்லாருக்குமான ஒரு நாடாக இருக்க முடியும். ஸோ அந்தமாரி கொண்டு வரணும் அப்படிங்கிற முன்னெடுப்பில் தான் வந்து செயல்படணும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே நோட் பண்ணோம். ஸோ அதனால் வந்து இன்டர்நேஷ்னல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது July 17 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாமே பார்த்தாச்சு. Hope you all understand the video. Tap CA 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு எவ்ரிடே கொடுக்கக்கூடிய இந்த கரண்ட் அஃபேர்ஸை நோட் பண்ணுங்கள். எக்ஸாம் பர்பஸில் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ இவ்வளோ அவ்வளோ அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டென்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ தான் அப்படிங்கும் போது அது பார்த்தா போதும். ஸோ அதோட ரிலேட்டட் இதுன்னு பார்த்து கன்ஃபியூஸும் பண்ணிக்க வேணாம். ஸோ இவ்வளோதான் சொல்லிட்டு பார்த்துட்டு இவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்காமலும் இருக்க வேணாம். ஸோ என்ன தேவையோ அதை கரெக்டாக நம்ம பார்த்தோன்னா 10 to 15 questions from the current affairs and அந்த current affairs applied in the subjects like polity, அதுக்கப்புறம் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஜியாகிரஃபி, சயின்ஸு எதுலலாம் வந்துட்டு அப்ளை பண்ணி வந்தாலும் அதை நம்ம ஆன்சரபிளாக என்ன பண்ணலாமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துட்டா ஓகேவா? சரியா? ஸோ அதனால் ரெகுலராக பார்க்கக்கூடியதை பார்த்துட்டே வாங்க. ஸோ தேங்க்யூ.